the Master of Ceremonies, Leo A. Amrita and Leo A. Afrita of Royal Ninth Standard. Wishing you all a wonderful morning and welcome you all to the most awaited event today. Let's fill today with joy and enthusiasm. திருப்பத்தூர் மக்கள் சார்பாக மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற மருதுசீமை மைந்தர்களுக்கான பாராட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். Inaugural address by Mistress N. Gogilarani Narayanan, Chairman of Tirupattur Town Panchayat. மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற மருதுசீமை மைந்தர்களுக்கான பாராட்டு விழாவினை இங்கே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் பள்ளியின் சேர்மன் மதிப்பிற்குரிய திரு விக்டர் அவர்களே, பள்ளிக்கும் குடும்பத்தினருக்கும் ஆளுநர் மதிப்பிற்குரிய திருமதி PMJF லயன் டாக்டர் G. ஆதிலட்சுமி அவர்களே, சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு இந்த விழாவில் நல்ல பல கருத்துக்களை சொல்வதற்கு வருகை தந்திருக்கும் அழகப்பா அரசு கலை கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சொற்சிலம் M. ராமர் அவர்களே, ஞானசெல்வி அவர்களே, ஆசிரியர்கள் திருமதி மெர்சி ஆரோக்கிய அமுதராணி அவர்களே, திருமதி E. தங்கரோஜா அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் எங்களுடைய திருப்பத்தூர் பேரூராட்சியின் மன்ற துணைத் தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் கான் முகமது அவர்களே, திருப்பத்தூர் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு அந்தோனிராஜ் அவர்களே, வர முடியவில்லை என்றாலும் கூட அவருடைய வாழ்த்துக்களை என்னோடு அனுப்பியிருக்கும் என்னுடைய கணவர் சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் திரு KS நாராயணன் அவர்களே, லயன் S. டென்சிங் அருள்ராஜ் அவர்களே, மென்டர் ஆஃப் AD விக்டர் திரு லயன் ப்ரொஃபசர் A. சுப்பிரமணியன் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, எப்போது வந்தாலும் எங்களை வரவேற்ற எப்பொழுதும் காத்திருக்கும் லயன் R. ரங்கசாமி அவர்களே மற்றும் இங்கே குழுமி இருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களையும் இதோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துராஜா பள்ளியின் சேர்மன் திரு விக்டர் அவர்கள் அன்பானவர், எளிமையானவர், திறமையானவர், பண்பானவர், புலமை மிக்கவர். இன்னும் ஒரு படி மேல் அவர் ஆசிரியராக மட்டும் அல்லாமல் குழந்தைகளுக்கு உற்ற தோழனாக இருந்து அவருடைய கனவுகளை எல்லாம் அறிந்து அந்த திறமைகளை வெளிக்கொணர வரும் ஒரு நட்பு மனப்பாங்கு தான் நம்முடைய சார் விக்டர் சார் அவருடைய தனி சிறப்பு. ஒருத்தருக்கு நாம் அப்ரிசியேஷன் கொடுக்கணும், காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும்.
அதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு. அவர் ஆசிரியராக இருந்தாலும் வருடந்தோறும் இந்த நல்லாசிரியர் பெருமக்களை அவர் கௌரவித்து வருகிறார். அவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர் போற்றப்படுகிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஒன்றும் இல்லை, செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் எல்லாருக்கும் தெரியும். இந்த வருடம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு த ப்ரீவியஸ் டே வரைக்கும் ஐ வாஸ் ரிமைண்டட் அபவுட் த டே, நாளைக்கு டீச்சர்ஸ் டே. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஃபர்காட் த அதர் டே இட் வாஸ் அ டீச்சர்ஸ் டே. என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியல, பிகாஸ் ஐ ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அட் அரவுண்ட் 7 AM இட் செல்ஃப். நிறைய கமிட்மெண்ட்ஸ் அன்னைக்கு இருந்தது, அதனால மறந்து போகிற மாதிரி ஒரு நிலைமை. அமைச்சருடன் அந்த பப்ளிக் கிரீவன்சஸை தீர்க்க வேண்டிய நாள். அதே போல பல்வேறு நிகழ்ச்சி, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், பர்சனல் ப்ரோக்ராம்ஸ், கண்டோலன்சஸ், அதற்கிடையில் என்னுடைய ஆஃபீஸ் வேலை, இது அத்தனையும் முடிச்சுட்டு பை த டைம் ஐ ரீச்ட் ஹோம் இட் வாஸ் அரவுண்ட் 6:30 PM. கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் ஃபோனை எடுக்கிறேன். என் பொண்ணு விக்டர் சாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அவட்டையும் ஃபோன் இருக்கு, ஆனால் அதில் அனுப்பல. என் ஃபோனில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே மை டியர் ஃப்ரெண்ட் விக்டர் சார், மை டியர் ஃப்ரெண்ட் விக்டர் சார். ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது ஓவியாவை நினச்சி, என் மகளை நினச்சி. இன்னொரு பக்கம் ஐ ஃபவுண்ட் கில்ட்டி இன் மை செல்ஃப். எப்பயும் நான் தான் விக்டர் சாருக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் டே வாழ்த்து சொல்லுவேன். இந்த தடவை ஓவியா ஷி ஹஸ் பிகம் அ ஃபோரன்னர் ஆஃப் தட் டே. எனக்கு அவள் ஃபோரன்னராக இருந்தா அன்னைக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய சேர்மன் குழந்தைகளிடம் அந்த பிணைப்பை வைத்திருக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அது நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லை சுமாரான ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கட்டும், இருவர்களையும் அழைத்து உனக்கு என்ன பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணலாம், நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த தெம்பை கொடுப்பவர் நம்முடைய சேர்மன் விக்டர் சார். ஐ எம் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் ஹிம், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், அண்ட் ஐ ஆல்வேஸ் கால் ஹிம் மை ஃபாதர். எனக்கு அது தந்தைக்கு நிகரான ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவர், எப்பொழுதுமே என் நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றவர் சார் விக்டர் அவர்கள். அடுத்து ஆசிரியர் பணி என்றாலே ஒரு அறப்பணி தான் இல்லையா? ஐயோ, ப்ரொஃபஸர் பாலசுமன் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். ஆசிரியர் பணினாலே ஒரு அறப்பணி தான். ஆனால் அந்த அறப்பணியையே ஒரு அற்புத பணியாக மாற்றுபவர்கள் தான் இந்த நல்ல ஆசிரியர் பெருமக்கள். ஒன்றும் இல்லை, யாரோ பெத்த பிள்ளைங்களை தன்னுடைய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த தகுதியையும் உரிமையும் கொண்ட ஒரே இனம் என்றால் அது ஆசிரியர் இனம் மட்டும்தான் இல்லையா? புத்தக பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் வாழ்க்கை பாடத்தையும் ஒருங்கே சொல்லக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். நம்ம பிறக்கும் போது நம்முடைய அம்மா அப்பா நம்மளை நடக்க சொல்லி கொடுக்குறாங்க, கீழே விழுந்தா தூக்கி விடுறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு காம்பேக்ட் லைஃப் கொடுக்குறவங்க நம்ம பெற்றோர்கள். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய திறமைகளை புரிந்து கொண்டு நீ இந்த வழியில் போ, நீ அந்த வழியில் போ என்று நம்மளை கையை பிடிச்சி கூட்டி நமக்கு ஒரு வழியை காமிக்கிறாங்க இல்லையா? அவர்கள் தான் நம்முடைய நல்ல ஆசிரியர்கள். இன்னும் சொல்ல போனா they are the sentinel of the society. சென்டினல்னா யாரு? காவலன். சமுதாயம் என்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை வாயிலின் காவலனாக இந்த நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாம எதுவும் உள்ள வர முடியாது. ஆசிரியர்களுக்கு தெரியாம இந்த சமூகத்தில் எதுவும் உள்ள நுழைய முடியாது. ஆசிரியருடைய வார்த்தை நெருப்பு போன்றது. நெருப்புன்னு சொன்னா அங்க புகை வரணும், நெருப்புன்னு சொன்னா மாணவர்களுக்கு சுடணும். அந்த வார்த்தைகளில் அந்த அவ்வளவு அழுத்தம் உள்ளது. ஆசிரியரின் வார்த்தை அவ்வளவு தாக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த முடியும். ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும் இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போரில் முசோல்னி, ஹிட்லரை போன்ற ஒரு டிக்டேட்டர் முசோல்னி, அவன் ஒரு கிராமத்தை வீழ்த்த நினைக்கிறான். ஆனால் அவரால் முடியல. அவங்க உளவாளிகள்லாம் வந்து சொல்றாங்க, நாங்க பல முறை முயற்சித்தும் அந்த கிராமத்தை எங்களால் வீழ்த்த முடியவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். உடனே முசோல்னி கேட்டாரு, எத்தனை பேர் இருக்காங்க அங்க அப்படின்னு சொன்ன போது ஒரு 70-80 பேர் அந்த கிராமத்துல இருப்பாங்க. அப்போ அதை வழி நடத்துபவர் யார்? அவன் ஒரு வீரனா, ஒரு இளைஞனா அப்படின்னு முசோல்னி கேட்டார். இல்ல, ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு வயோதிகர் தான் அந்த கிராமத்தை வழி நடத்துகிறார். அவர் பக்கம்தான் இந்த மக்கள் எல்லாம் போறாங்க, எங்களால வீழ்த்த முடியல அப்படின்னு சொன்ன போது முசோல்னி கேட்டார், வாட் இஸ் ஹி? அவன் என்னவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன போது, he is a teacher. He is a
டீச்சர் என்று சொன்னார் அந்த உளவாளி. உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அடுத்த செகண்ட் முசோலினி சொன்னார், then he is a dangerous person, then he is a dangerous person. ஏன்னா ஆசிரியர்கள் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை நல்ல முறையில் வழிநடத்தி செல்ல முடியும். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் மாற்றத்திற்கும் முக்கிய காரணியாக இருப்பவர்கள் இந்த ஆசிரியர்கள் மட்டும்தான். உண்மையான ஆசிரியர் வேலை என்ன என்று சொன்னால், படிக்கிறது சுவையானது என்பதை கற்றுத்தர வேண்டும் மாணவர்களுக்கு. படிக்கிறது ரொம்ப சுவையானது, கசப்பு, பாவக்காய் மாதிரி கசப்பு கிடையாது, அது சுவையானது என்பதை மாணவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும். இதை எப்படி முடியும்? படிப்பதில் ஆர்வமுடையவர்கள் மட்டும்தான் படிப்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும், இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். அவர் ஒரு முறை அரசு பயணமாக வெளியூர் செல்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு சிங்கிள் காட் வேணுமா டபுள் காட் புக் பண்ணவான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு டபுள் காட் புக் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ அருகில் இருந்தவர்கள்லாம் சந்தேகத்தோடு இவர் ஒருத்தர் தானே வந்திருக்காரு, இவர் எதுக்கு 2 டபுள் காட் கேட்குறாங்கன்னு சொன்ன போது அடுத்த நாள் காலையில் எல்லாரும் போய் பார்க்குறாங்களா, அந்த கட்டிலோட ஒரு ஓரத்தில் அவர் படுத்திருக்காரு, சுற்றி புக்ஸு, சுற்றி புத்தகங்கள் இருந்தன. அப்போ அவர் சொன்னார், நான் எப்போ படிக்கிறேன் எப்போ படுக்கிறேன்னு தெரியாது, எப்போ படிக்கிறேன் எப்போ படுக்கிறேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு முழிப்பு வரும்போது பக்கத்தில் எனக்கு புத்தகம் இருக்கணும், எனக்கு முழிப்பு வரும்போது பக்கத்தில் புத்தகம் இருக்கணும், நான் எந்திரிச்சு படிப்பேன், எனக்கு முழிப்பு வரும்போதெல்லாம் நான் படிப்பேன்னு சொன்னார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் என்ன மனசில் ஓடுது? நமக்கெல்லாம் புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துடும், இல்லையா? அவருக்கு விழிப்பு வரும்போதெல்லாம் புத்தகம் படிக்கிறாரு. நமக்கு எப்படி? புத்தகத்தை கையில் எடுத்தாலே தூக்கம் வந்துடும். என் பொண்ணு சொல்லுவா, நைட்டு படிக்கிற போது, அம்மா கண்ணெல்லாம் எரியுது. ஏன்? ஃபோனை பார்க்குற, கண்டினியூஸாக 24 மணி நேரம் ஃபோன் பார்த்தா உனக்கு கண்ணு எரியாது, அது பார்த்த உடனே கண்ணெல்லாம் எரியுதுமா, காலையில் எந்திரிச்சு படிக்கட்டுமா சொல்கிறீங்களா இல்லையா? எனக்கு தூக்கமாக வருதுமா, காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு ஒப்பிச்சிடுறேன், கண் எரியுதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர் படிப்பில் ஆர்வம் இருக்கிறார். ஹீ இஸ் அ லவர் ஆஃப் புக்ஸ். புக்ஸை அப்படி காதலிச்சார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை நான் டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். நான் நிறைய இன்சிடென்ட்ஸை இங்கே கொண்டு வரதை உங்களுக்கு அதெல்லாம் நியூஸாக போய் சேரணுன்றதுக்காண்டி தான் பல புக்ஸில் இருந்து தலைவர்களுடைய அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து டீச்சர்ஸ் மேலே இருக்கிற அந்த மேன்மையை உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா டீச்சர்ஸை இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸோட பெருமையை அதிகம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கெல்லாம் ஃபால்ஸ் நேம் கொடுத்து கூப்பிடுறீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், லைக் அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, ஆனால் உங்களை தான் அதிக நேரம் பார்த்துக்கிறாங்க. அதனால அந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறவள நீங்கள் என்னைக்கும் மனசில் நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து இதே நம்ம வெஸ்டர்னர்ஸ் பார்த்தோம்னா, அறிவு வந்துருச்சுன்னா நம்ம ஆசிரியர்களுக்கு இணையானவனுங்க அவங்க நினச்சிடுறாங்க வெஸ்டர்னர்ஸ். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்னைக்குமே அறிவை கொடுத்தவனும் அறிவை தந்தவனும் அந்த அறிவை பெற்றவனும் ஒரே இடத்துல ஒன்றாகவே இருக்க முடியாது. அதை முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எழுத்தறிவித்தவன் இறைவனுக்கு சமம். எழுத்தறிவித்தவன் இறைவன். மாதா பிதா குரு தெய்வம். குரு என்பவர்கள் போற்றத்தக்கவர்கள். நாம ஒரு சமயம், இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே போல முன்னாள் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அரசு பயணமாக ஓமன் செல்றார். ஓமன், முன்னாடிலாம் ஓமன் கண்ட்ரிக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புணர்வு இருந்தது. அப்போ ஓமன் நாட்டு மன்னன் வந்து ரிசீவ் பண்றாரு சங்கர் தயாள் சர்மாவை. அது புரோட்டோகால்ல கிடையாது. ஒரு மன்னன் போய் தான் ஜனாதிபதியை, அடுத்த நாட்டு ஜனாதிபதியை வரவேற்கணும்னு புரோட்டோகால் கிடையாது. ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்னவே அமெரிக்கா ஜனாதிபதி வந்திருக்காரு. அப்பெல்லாம் ஓமன் நாட்டு மன்னர் போய் வரவேற்க போகலை. அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ், அந்த மாளிகையில் இருக்கக்கூடியவர்கள் ஓமன் நாட்டு மன்னன் அந்த சுல்தானிடம் சொல்கிறார்கள், நாம் ஜனாதிபதியை நம்ம அரண்மனை மாளிகையில் கூப்பிட்டு வரவேற்று உபசரிக்கலாமே, நீங்கள் ஏன் ஏர்போர்ட்டுக்கு அங்கேயே போய் வரவேற்கிறீங்கன்னு சொன்ன போது அவர் சொன்னார், நான் ஒரு மன்னனாக இருந்து ஜனாதிபதியை வரவேற்கவில்லை, மாறாக ஒரு மாணவனாக, என் ஆசிரியரின் மாணவனாக நான் சென்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். என் ஆசிரியரை நான் வரவேற்க
நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் அவருடைய மாணவன். ஏன்னா லக்னோ யூனிவர்சிட்டியில சங்கர் தயாள் சர்மா சட்டம் பயின்று அதே கல்லூரியில் சட்டத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல மாணவனாக இந்த சுல்தான் ஓமன் நாட்டு மன்னன் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவரிடம் கற்ற கல்வியின் ஒழுக்கத்தினால்தான் 8 முறை நான் மன்னனாக தொடர்ந்து இங்கு நீடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் கொடுத்த அந்த கல்வி என்ற ஒழுக்கத்தினால்தான் 8 முறை தொடர்ச்சியா நான் மன்னனா இருக்கேன். காரணம் ஆசிரியர்கள். என்னுடைய ஆசிரியர் சங்கர் தயாள் சர்மா என்று சொன்னார். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் நீங்களும் மனசுல ஓடணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பிக்சர் ஓடணும். நமக்கு டீச்சர்ஸ் என்னெல்லாம் செஞ்சாங்க, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் டீச்சர்ஸ் என்ன செஞ்சாங்க நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இது நாளைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு. இதெல்லாம் நீங்க நன்றியை வெளிக்கொணர வேண்டிய தருணம். கற்றதினால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். அதாவது நாம எவ்வளவுதான் கற்றாலும் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களை வணங்காவிட்டால் அவர் கொடுத்த கல்வி, அந்த கல்வி என்பது பயனற்றதாக போய்விடும். என்னைக்கும் நாம நன்றி கடன் பட்டவர்களாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அலெக்சாண்டர் ஒரு முறை உலகத்திற்கு ஒன்றை பதிவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம், ஆனால் இந்த உலகமே என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணம் சொன்னார். எப்படி? என் ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணம். இந்த உலகமே என் கைக்கு வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம்னு சொன்னாரு. ஆனா இந்த அலெக்சாண்டரோட அப்பா இருக்காரு இல்லையா, பிலிப், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அலெக்சாண்டர் பிறந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏன் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு இவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாராம், அரிஸ்டாட்டல் என்னும் மா மேதையிடம் கற்பதற்கு எனக்கு ஒரு வாரிசு பிறந்து விட்டது என்று சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். அரிஸ்டாட்டல் அவர்கிட்ட நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருச்சு, அதுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் ஆசிரியர்களுடைய மேன்மை எப்பொழுதுமே போற்றப்பட்டதாக இருக்கிறது. இன்று நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள நல்ல ஆசிரியர்கள் உங்களுடைய உழைப்பு, தியாகம், அந்த முயற்சி எல்லாவற்றையுமே இந்த சமூகம் இன்று உங்களுக்கு அந்த நன்றியை சொல்கிறது. கல்வி பணியிலே, கல்வி அறையிலே நீங்கள் விதைத்த அந்த விதை, அந்த ஒழுக்க விதை, அந்த அறிவு விதையானது நாளைய நல்ல தலைமுறையை உருவாக்கும் மரமாக அது வளரும். அதற்காகத்தான், அதற்கு அங்கீகாரமாகத்தான் இன்று உங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது என்பதை இங்கே சொல்லி, இன்னும் பல சாதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை நினைத்து உங்கள் மாணவர்களின் மனதில் நீங்கள் நீங்காத நிலையை பெற்றிருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, தொடர்ந்து எங்களுடைய தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லா விதமான திட்டங்களையும் தீட்டி வருகிறது. அவர்களை எப்பொழுதும் அரணாக காக்கக்கூடிய அரசு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு என்று சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல கல்வித்துறைக்கு அதிகமாயிட்டே போகுது ஃபண்ட்ஸ். யாருக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களால் முடிந்தவர், எங்க பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, எங்க பிள்ளைங்களுக்கு வேண்டிய அந்த நிதியை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரே எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர். அவருடைய மேன்மையை எப்படி சொன்னாலும் அது ஈடாகாது. இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி சார் சொல்றாரு, ஆசிரியர்களுக்கு இடர்பாடு இருக்கு. இன்னைக்கு நடைமுறையில் காம்ப்ரமைஸின் பேர்ல சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதையும் களைய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, உங்களுக்கெல்லாம் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய தொகுதியின் அமைச்சரின் சார்பாகவும் என் சார்பாகவும் பேரூராட்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, மற்றும் ஒரு முறை என்னை அழைத்ததற்கு இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now, Mr. N. Gokilalari Narayanan is honored by our school president, Line AD Victor sir. இந்த மேடையிலே நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் கௌரவிக்க விரும்புகிறேன், பொன்னாடை போத்தி கௌரவிக்க விரும்புகிறேன். அதை சேர்மன் அவரிடம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். I just want to convey this.
introduction of the guest of honor by emerging speaker Leo S. Shivani. Introduction of the guest of honor by emerging speaker, incredible legacy creator Leo S. Shivani. கருவேல்குறிச்சி என்ற அழகிய கிராமம் நமது தமிழ்நாட்டிற்கு தந்த ஆளுமை மிக்க தலைவனை இந்த அவைக்கு அறிமுகம் செய்ய வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஷிவானி ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். தனது பள்ளி படிப்பை திருக்கோஸ்டூர் அரசு பள்ளியிலும், கல்லூரி படிப்பை திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கலை கல்லூரியிலும் பயின்றவர். படிக்கும் காலங்களில் விளையாட்டுகளில் ஆர்வமிக்க இவர் இயல்பாகவே தலைமை பண்பு மிக்கவர். வாழ்வில் சாதிக்க துடித்த இவரை ஈர்த்த துறை காவல்துறை. காவல் சார்பு ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்ட நாள் முதல் நேர்மையான காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய இவர் விரைவில் காவல் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றார். சென்னை விமான நிலையத்தில் காவல்துறை அதிகாரியாக இவர் பாதுகாப்பு பணியாற்றிய போது இவரது நேர்மையும் துணிவும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டது. விரைவில் இவர் மாணவர்களின் எழுச்சி நாயகன், இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பாதுகாப்பு அதிகாரியாக பணி செய்யும் வாய்ப்பு இவருக்கு இறைவனால் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து நம் விண்வெளி நாயகனை கண் இமை போல் 3 வருடங்கள் காத்து பாதுகாத்தவர் இவர். பின்னர் இவர் சென்னை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக திறம்பட பணிபுரிந்தார். இவர் கிறிஸ்துராஜா பள்ளி தலைவர் விக்டர் சார் அவர்களின் மனம் கவர்ந்த மாணவர். லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் குவாண்டம் எம்பவர்மெண்ட் கோச் ஆக திகழும் எங்களது மென்டார் விக்டர் சார் அவர்கள் குவாண்டம் அச்சீவர் என்பதற்கு உதாரணமாக இவரையும் இன்று சென்னை வில்லிவாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக திறம்பட பணியாற்றி வரும் சிதம்பரம் முருகேசன் ஏசிபி அவர்களையும் கூறுவார்கள். I am proud to introduce our alumnus of Kristhuraja ACP Yellilarasu to the audience. Thank you very much. Thank you, Leo S. Shivani. Next, address by the guest of honor, Mr. V. Yellilarasu, retired Assistant Commissioner of Police, Chennai, and alumnus of Kristhuraja. எல்லோருக்கும் வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது மருது சீமையிலே ஆசிரியர் நமது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நல்லாசிரியர் விருது பெற்றவர்களை ஆண்டுதோறும் விடாமல் ஆண்டுதோறும் நடத்தி வரும் நமது கிறிஸ்துவராஜா பள்ளியின் சேர்மன் அவர்கள் என்றுமே இது மட்டும் இல்லை, இந்தமாரி ஸ்கூலில் வந்து 10th 12th படித்த ஃபஸ்ட் அண்ட் தேர்டு வாங்குறவங்களையும் ஆண்டாண்டு சிறப்பிக்கிறாங்க. அவங்களையும் கூப்பிட்டு அவங்களும் அதேமாரி ஸ்டூடெண்ட்லாம் வரணும், ஸ்டூடெண்ட் நல்லா மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறத அவங்க முயற்சி பண்ணி அதையும் ஆண்டாண்டு நடத்துகிறார் சார் வந்து. அதேமாரி உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி பெற்றிருந்தாலும் கூட நம்ம தாய் தகப்பன் நம்மளை பெற்று வளர்த்து நம்மளை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறது நம்ம தாய். அறிமுகப்படுத்தினோடனே அடுத்து தகப்பனை அறிமுகப்படுத்துகிறாங்க, அடுத்து குருக்கிட்ட கொண்டாந்து விடுறாங்க. குரு எல்லா பிள்ளைகளையும் அது தான் பிள்ளையாக வளர்த்து இன்றைக்கி எத்தனையோ பேரை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இன்றைக்கி விக்டர் சாரை வந்து நான் வந்து மறக்கவே முடியாது. என்ன காரணம்னா, இதே சீரணி இறங்கல, அவங்க முத ஆரம்பிக்கல, மேடமும் 2 பேரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களையெல்லாம் உருவாக்குனாங்க. இன்றைக்கெல்லாம் நாங்களாம் ஒரு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இதில் வந்து பண்பில் வந்து நாங்கள்லாம் நின்னோம்னா காரணம் வந்து சார் தான். எங்களால் மறக்க முடியாது, குருவை மறக்க முடியாது. என்றைக்குமே குருவை மறந்தவன் எனக்கு வந்து நல்லா இருக்க முடியாது. அதேமாதிரி பெற்றோரையும் மறக்கக்கூடாது. உங்களுக்கு சொல்கிறதே ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பெற்றோரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குருவையும் நினைக்கணும். குரு இல்லைன்னா நம்ம கிடையாது. உங்களுக்கு படி ஏற்றி விடுறது அவங்க தான் ஏற்றுறாங்க. தாய் தகப்பை ஏற்றினது பிறாட்டு வழி காட்டுறதே வந்து இந்த ஆசிரியர்கள் தான்.
ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து வழிகாய்க்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நல்லா ஒருவர்களும் இன்னைக்கு எத்தனோ ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, ஏதோ பெரிய அரசு பணியெல்லாம் இருக்காங்க. அவங்க பூரா காரணம் என்ன? அந்த குரு வழி நடத்துனதுல தான் நம்மளாம் பண்பட்டுருக்கோம். பண்பட்டு இன்னைக்கெல்லாம் வந்து வளர்ந்து நிற்கிறோம்னா காரணம் அந்த குருவை நம்ம மறந்தோம்னா என்றைக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான சான்ஸ் கம்மி. அதை நினச்சி எல்லாரும் இப்போ ஸ்டூடெண்ட் அவ்வளோ பேர் இருக்கீங்க. அதேமாதிரி கிறிஸ்தவராஜ ஸ்கூலில் வந்து படித்தான்னா அது ஒரு மெரிட்டு. இன்றைக்கி வந்து எப்படின்னா மேடமும் சரி சாரும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே ஆர்டருக்கு அதேமாரி பையனையும் கொண்டு வராங்க. அவருடைய முதல்வரையும் அதே இதில் லைனில் கொண்டு வராங்க. குடும்பமே எல்லாருமே கம்ப்ளீட்டாக அந்த இதுக்கே அர்ப்பணிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த அர்ப்பணிப்பு வந்து நீங்கள்லாம் பயன்படுத்திக்கிறணும், நல்லா முன்னேறணும். வருங்கால தூண்கள் நீங்கள் தான் உருவாகி இந்த இதை வந்து நாட்டை வந்து சிறப்பிக்கணும். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு மூலம் எத்தனையோ பணிகளை செய்கிறாங்க. இதுக்கு கல்விக்கு தான் மெயின், கல்விக்கு அவ்வளவுக்கு சிறப்பாக பண்ணுறாங்க. அதேமாரி இதுக்கு மருத்துவத்துக்கு 2 தான் முக்கியம். நம்மளுக்கு வந்து 2 முக்கியம். 2 இதுலேயுமே நல்லா செயல்படுத்தி இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்டுகள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி குருகள்கிட்ட வந்து அதேமாரி இன்னும் ஒரு இது வந்து ட்ராபேக்கை சொல்கிறேன். எப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு சில இதில் கண்டிக்காமல் இருக்க முடியாது. நாங்கள்லாம் இப்போ கருவேல்குறிச்சியில் வந்து ஃபிஃப்த் எழுதி படிச்சுட்டு 5th மேலே வந்து திருக்கோசூர் ஸ்கூலில் அரசினர் அப்போ வந்து அரசினர் மேல்நிலை பள்ளி இல்லை, அரசினர் பள்ளி தான். அதில் நாங்கள் வந்து 10th எழுதி படித்தோம். 10th எழுதி படிச்சுட்டு +1 +2 திருப்பத்தூர் ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் இதில் வந்து +2ல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து இதில் ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் கல்லூரிலாம் படித்தோம். அப்போல்லாம் படிக்கையிலாம் சார்கிட்ட வந்து நாங்கள் வந்து போய் படிக்கையில் எங்களுக்கு நல்ல போதனையை கொடுத்து இன்றைக்கி எங்களையெல்லாம் இந்த அளவுக்கு உயர்த்தது சார் தான். அவரை நாங்கள் மறக்கவும் முடியாது. இன்றைக்கி ஒரு நிலைகளையும் நான் நினச்சி பார்ப்பேன். அதில் வந்து நீங்கள் நினைங்க. 2வது வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பதவிக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா வந்து எல்லாரையும் நினச்சி டெய்லி ஒரு உழைப்பை கொடுங்க. உழைப்பை கொடுத்து நல்லதை செஞ்ச 4 பேருக்கு நல்லதை செஞ்சு நிம்மதியாக இருந்தீங்கன்னாவே அது வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் என்னைக்கும் ஒரு 4 உதவி செஞ்சால் எனக்குலாம் மன திருப்தியாக இருக்கும். இன்றைக்கும் அதை கடைப்பிடிக்கிறேன். எல்லோரும் நான் உங்களுக்கு ஒரு இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். என்ன அட்வைஸ்னால் நீங்கள்லாம் ஒரு பெரிய பெரிய பதவிக்கு வருவீங்க. வந்தால் கூட பதவின்னு நம்மளுக்கு வந்து வந்தது அந்த பணியை பற்றி செய்யக்கூடாது. செய்யாமல் அவங்களுக்கு என்னென்ன நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த இதை பூரா செஞ்சு கொடுங்க. உங்களை வந்து கேட்டுக்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்றைக்குமே அதை செஞ்சு காமிக்கணும். காமிச்சிங்கன்னா நீங்கள் உயர்வீங்க. நிச்சயம் அந்த குருனுடைய உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். நீங்கள் வந்து செய்ங்க, நல்ல பலனை அணிவிங்க, பலனை கொடுங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நாங்களாம் அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கெல்லாம் நாங்களாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டால் கூட அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நான்லாம் என்ன காரணம்னா சார் கற்றுக் கொடுத்தது தான் அது. ஏன்னு கேட்டால் அவங்க அந்தளவுக்கு உழைச்சாங்க. உழைப்பை வச்சு தான் அவங்க இன்றைக்கி வந்து திருப்பத்தூரே பெரிய ஒரு கல்வி ராஜ்யமாக நடக்கிறதே கிறிஸ்தவராசா பள்ளி தான். எனக்கு நான் பெருமையோடு சொல்ல முடியாது. இன்றைக்கி அதை இருக்கிற காரணம்னா சாரும் மேடமும் அவருடைய பையனும் இன்றைக்கி அந்தளவுக்கு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறாங்க. கட்டுக்கோப்பாக அந்த ஸ்கூலினுடைய அமைப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் போய் படிக்கையில் அடிக்காமல் இருக்க முடியாது. நான் வந்து திருப்பத்தூர் இதில் திருக்கோசூர் ஸ்கூலில் படிக்கையில் அப்போ வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் என்ன நல்லா பிரம்பு நல்லா நல்லா வச்சு என்னமோ ஒரு சிங்க்குன்னு வரும் பார்த்து அடித்தாருன்னா பரம்பிட்டு அந்த அடிங்க கையை வீங்கி போகும். இன்றைக்கி இல்லை சைட்டாக அடித்தாலே இன்றைக்கி வந்து பெற்றோர் வந்து ஏன் என் பிள்ளைய அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. எப்படி அந்த பிள்ளைய படித்து பண்படுத்தினா தானே நம்ம பண்பாகும். அதுமாரி யாரும் நினைக்கிறதே கிடையாது. என் பிள்ளைய அடிச்சு விட்டீங்க, என் பிள்ளைய திட்டிட்டீங்க அப்படின்னு தான் வர்றாங்களே ஒழிய பெற்றோர்களும் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். எல்லாரும் நம்ம பிள்ளைய நல்லா கண்டித்து வளர்த்தா தான் அந்த புள்ள பண்படும் அப்படிங்கிறத எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகளை அடிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நல்லதுக்குன்னு நினைங்க. அவங்களுக்கு தான் முடியும். அது அவங்க தான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன தான் வீட்டில் சொல்லி கொடுத்தா கூட அவங்க கற்றுக் கொடுக்குறதுல தான் அந்த பிள்ளை வளரும். அதில் வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. நீங்கள்லாம் பெற்றோர்லாம் அதை ஏற்றுக்குறங்க. கண்டிச்சாங்கன்னா ஆசிரியர்லாம் கண்டிச்சாங்கன்னா நல்ல இதுதான் கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அதை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, அதை போய் பெரிய மேலதிகாரிகள்கிட்ட இதில் போய் எஜுகேஷன் லைனில் போய் சொல்கிறது அதெல்லாம் தப்பான விஷயம். அதனால் உங்களுடைய பிள்ளையுடைய பாதிப்பு தான் வரப்போகுது. அதனால் யாரும் கடைப்பிடிக்காதீங்க.
நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை அது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா அதில் நிலையில் இருந்ததுனால சொல்கிறேன். பழைய கம்ப்ளைண்ட்டில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பார்த்தா கூட நாங்கள் அட்வைஸ் பண்ணி கடைசி அனுப்புறது அதுதான். அதனால் பெற்றோர்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டிச்சாங்கன்னா, ஆசிரியர்லாம் கண்டிச்சாங்கன்னா அதை இது பண்ணுங்கள். இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் 9 பேர் நல்ல ஆசிரியர் விருது மாநில அரசால் பெற்றிருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஒரு முயற்சி. அவங்கெல்லாம் அவளை கஷ்டப்பட்டிருக்காங்க. நல்ல உழைப்பு. அந்த உழைப்புனால கிடைச்ச அதை வந்து நம்ம பெருமையாக நினைக்கணும். அவளை வாழ்த்தி வணங்குற நாள்லாம் வணங்கி இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு படி ஏறினீங்கன்னா அது காரணம் வந்து தாய் தகப்பன், அதேமாரி குரு. 2 பேரையும் மறக்காதீங்க. மறந்துடாமல் நல்லா ஒரு புத்திய எடுத்துக்கிட்டு நல்ல செயல்பாடோடு இருக்கணும்னு வாழ்த்தி விடவேற்கிறேன். வணக்கம். Thank you, sir. Now our school president and AD Victor sir, Honorable Mr. B. Edward sir, Assistant Commissioner of College, Chennai, and alumnus of Krishnaraja. Introduction of the chief guest by emerging speaker, incredible legacy creator Leo K. Alfina. இவர் படித்தது மருத்துவ தொழிலுக்கு, இவரை ஈர்த்தது ஆசிரியர் தொழில். நல்லாசிரியர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவிற்கு மிகவும் பொருத்தமான சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ கே அல்ஃபினா ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். இவர் படித்தது மருத்துவம். மகப்பேறு மருத்துவராக இவர் கரங்களால் இந்த உலகில் பிறந்த குழந்தைகள் ஏராளம். இவர் கரம் பிடித்த குருமூர்த்தி என்பவரால் இவரது வாழ்க்கையே திசை மாறியது. லயன்ஸ் இயக்கத்தில் ஈடுபாட்டுடன் திகழ்ந்த குருமூர்த்தி அவர்களால் இவரும் லயன்ஸ் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். லயன் குருமூர்த்தி சார் சார்ந்திருந்த அதே லயன்ஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் அன்று முதல் லயன்ஸ் சமுதாய சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்தார். மிக சிறந்த சங்க தலைவராக, வட்டார தலைவராக, மண்டல தலைவராக விரைவில் லயன்ஸ் இயக்கத்தின் உயர்ந்த பதவியை அடைந்த இவர் லயன் குருசாரை போலவே அனைத்து லயன்ஸ் உறுப்பினர்களின் நெஞ்சத்திலும் தனக்கென ஒரு இடம் பிடித்தார். தமிழ்நாட்டின் முதல் லயன்ஸ் மாவட்ட பெண் ஆளுநராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் லயன்ஸ் மாவட்ட ஆளுநராக இருந்த காலத்தில் பல புதிய சாதனைகளை படைத்திருக்கிறார். இன்று அரசு இயக்கும் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் முதலில் இவரது உள்ளத்தில் உதித்த திட்டமாகும். இலவச ஆம்புலன்ஸ் இல்லாத அந்த காலகட்டத்தில் லயன்ஸ் மாவட்டம் முழுவதும் லயன்ஸ் இயக்கத்தின் சார்பாக இலவச ஆம்புலன்ஸ் இயக்க செய்த பெருமை இவருக்குரியதாகும். இவரது லயன்ஸ் ஆளுநர் பதவிக்காலம் முடிந்த பிறகு இவரது கவனம் லயன்ஸ் குவெஸ்ட் என்ற நம்போல் வளர் இளம் பருவ குழந்தைகளின் வாழ்வியல் திறனை கற்பிக்கும் திட்டத்தின் பால் திரும்பியது. லயன் குவெஸ்ட் என்றால் நம்போல் வளர் இளம் பருவ குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கும் ஆசிரியர்களுக்கு அளிக்கும் பயிற்சியாகும். இதில் ஆசிரியர்களுக்கு லயன் குவெஸ்ட் பயிற்சி அளிக்கும் பயிற்றுனராக இன்று வரை பணியாற்றி வருகிறார். இந்த லயன் குவெஸ்ட் திட்டத்தில் நமது பள்ளி தலைவர் விக்டர் சார் அவர்களும் லயன்ஸ் குவெஸ்ட் மாவட்ட தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். நமது பள்ளி ஆசிரியர்கள் அனைவருமே இவரிடம் பயிற்சி பெற்று நமக்கு பள்ளி பாடத்துடன் சேர்த்து வாழ்வியல் திறன்களையும் கற்றுக் கொடுக்கின்றனர். காலத்தின் அருமை கருதி, with this I am proud to introduce today's function chief guest PMJF Lion Dr. Adilakshmi to this audience. Thank you very much. Thank you, Leo A. Alfina. Address by the chief guest and honoring the best teachers by PMJF Lion Dr. G. Adilakshmi, past district governor. வல்லமை தாராயோ சிவசக்தி, இந்த மானுடம்பயனூர வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி.
என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி, நில சுமை என வாழ்குதல் புரிகுவையோ, வல்லமை தாராயோ இந்த மானுடம்பயனோர வாழ்வதற்கே. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பராசக்தியின் பாதங்களிலே வணங்கி மிக அருமையான ஒரு விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விக்டர் சார் கேட்ட பொழுது இதற்காக பெங்களூரிலிருந்து நேற்றைய முன்தினம் கிளம்பி நான் இங்கே வந்தேன். நான் ஆளுநராகி 23 வருடங்கள் முடிந்து விட்டன. 24 வருடங்கள். இத்தனைக்கு பிறகும் இன்னும் நம்மேல் அந்த அன்பும் அந்த பாசமும் மாறாத குடும்பங்களில் ஒன்று ஏடி விக்டர் சார் அவர்களின் குடும்பம். அவர்களை எனக்கு 25 வருடங்களுக்கு மேலாக தெரியும். இந்த மண்ணை திருப்பத்தூர் மண் என்று எடுத்துக்கொண்டால் இது கிறிஸ்துராஜா பள்ளிக்கு முன்னால் உள்ள ஒரு கட்டம், கிறிஸ்துராஜா பள்ளிக்கு பின் வந்த ஒரு காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். எத்தனை மாற்றங்கள் இந்த குழந்தைகளின் நடுவிலே, இந்த குழந்தைகளின் பேச்சில். ஏனால் அன்றிலிருந்து நான் இவர்கள் பள்ளிக்கு ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு நிகழ்வு என்று என்னை கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள். எத்தனை மாற்றங்களை நான் இங்கே அமர்ந்து அதைத்தான் பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். முதலிலே வந்த அந்த நாட்டிய குழு அவர்கள் என்னை ஒரு அடித்து புரட்டி போட்டனர் என்று தான் சொல்லணும். சின்ன வயசுல பரதநாட்டியம், மியூசிக் எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தா கூட நான் மருத்துவராகி டாக்டராகி ப்ராக்டிஸ் பண்ணி லயன்ஸ் கிளப்புக்கு வரும்போது மயக்க பிடிச்சு பாட்டு பாடினா ஒரு டாக்டர்மாக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு டாக்டர்மாக்கு இந்த மாதிரி பாடுறது இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்ட ஒரு சமுதாயம் இன்று ஒரு டாக்டர் ஸ்டேஜில் ஏறி அவ்வளோ அழகாக ஆடுறாங்க. பார்க்க பார்க்க மனம் இந்த சமுதாயம் திருப்பத்தூரில் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஏடி விக்டர் சார் அவர்களின் குடும்பத்திற்கும் இந்த திருப்பத்தூர் அரிமா சங்கம், லைன்ஸ் சங்கம், பாலு சார் மாதிரி உள்ளவங்கள்லாம் எத்தனை வருடங்களாக இங்கே பணி புரிகிறார்கள், இந்த மாணவ சமுதாயத்தில் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் மிகவும் பெருமையில் பூரித்து நிற்கிறேன். நான் அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லோரும் எல்லா கோணங்களிலிருந்தும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் விருது பெற்றதற்கு, அவர்களது பணியை பற்றி, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லா கோணங்களிலும் ஆராய்ந்து பேசியாயிற்று. நீ என்ன செய்ய போகிறாய் என்று என் மனதில் ஓடிய எண்ணத்தில், நீ ஒரு மருத்துவராக இங்கே பேசு, ஐ எம் அ கவுன்சிலர், ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட், எல்லாவற்றையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு மன்றத்தில் பேசுவதற்கு, ஒரு மேடையில் பேசுவதற்கு யோசிப்பதற்குரிய ஒரு விஷயத்தை நான் இங்கே உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அறப்பணி, அரிய பணி என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆசிரிய பணி, அறம் சார்ந்த விஷயத்தை வாழ்க்கையின் அங்கமாக எடுத்துக்கொண்டு நடை போடுகின்ற இந்த ஆசிரியர்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை கடந்து இந்த பணியிலே நல்லாசிரியர் விருது பெற்ற அனைவருக்கும், ஆசிரியர் பணியாற்றுகின்ற அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு நான் அந்த சப்ஜெக்டுக்கு வர்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, செப்டம்பர் 10ஆம் தேதி தற்கொலை தடுப்பு தினமாக இங்கே அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நம்முடைய அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. செப்டம்பர் 10. இதில் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 2022 மட்டும் 13,000 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 7.6 7.6% of the total suicide which has happened during that year, it's students. ஏன் இந்த இளம் வயசுல
வாழ்க்கையை நோக்கி ஓடுகின்ற அந்த பரபரப்பான மகிழ்வான ஒரு தருணத்தில் இது எப்படி அந்த குழந்தைகள் மனதில் இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படும் உணர்வு என்று பார்க்க போகும்போது அந்த ஆராய்ச்சியின் விளைவு நம்முடைய சொசைட்டி முதல்ல இருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். மார்க் வாங்கணும், 100% மார்க் வாங்கணும். ஏங்க நீங்களும் நானும் 100% மார்க் வாங்கியா இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கோம்? எதுக்கு குழந்தைங்கள்ட்ட 100% மார்க்கு? புரியல, எனக்கு நிஜமாவே புரியல. எத்தனையோ பேர் எத்தனையோ ஃபீல்டில் எடுத்து அவங்கவுங்க ஒரு உயர்கல்வி கற்கவில்லை என்றாலோ ஃபீல்டில் எவ்வளோ பேர் அவர்களது பணியில் மிளிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மெக்காலே பண்ண வேலை நிஜமாவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவேன் ஒவ்வொரு தடவையும். 1883 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேசிட்டார் அவர். இந்தியன் கல்ச்சர், அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் இதை உடைச்சிட்டிங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் நமக்கு அடிமையாக்கிடலாம். இந்த கல்வி முறை கிளரிக்கல் ஜாபுக்கு ஏற்ற ஒரு கல்வி முறை, அதை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொன்ன அந்த மனிதனின் கல்வி முறையை இன்று வரை நாம் மாற்றாமல் இருக்கிறோமே, என்ன காரணம்? எதற்காக இது நடைபெறுகிறது என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய சில பணிகள் இருக்கின்றன. அவற்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடை பெறலாம் என்று இருக்கிறேன். உங்களைப் போல எனக்கும் 12:30 மணி ஆனோடனே ஆஹா 3 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம், இது என்ன காலம், என்ன சொல்லுவாங்கள்ல, பாண்டியனின் பொற்காலம், இவங்களோட கற்காலம் எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்க கஷ்ட காலம்னு நினச்சி உட்கார்ந்துருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் உண்டு. அதிகமான நேரத்தை நான் நிறைய பேச்சாளர் வரும்போதே எல்லா கோணத்துலேருந்து எல்லா ஐடியாஸும் வந்துடும். ஐ எம் நாட் ஹியர் டு அட்வைஸ் யூ. எனக்கு இந்த மாணவ செல்வங்களை நான் எங்கெல்லாம் பார்க்குறேனோ அந்த நேரம் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுகின்ற ஒரு அழகான அனுபவத்தை நான் பெறுகிறேன். அவங்கள பார்த்தா இன்னமும் அவங்களுடைய இளமையெல்லாம் நாமும் சிறிது உள்வாங்கி கொண்டது போல ஒரு எண்ணம். அந்த குழந்தைகளுக்காக வேண்டி மட்டும் நான் ஒரு சில வார்த்தைகளை கூற இருக்கிறேன். ஒன்னே ஏன் விக்டர் சாரோட ஸ்கூல் இவ்வளவு தூரம் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக எல்லா வித திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் ஒரு பள்ளிக்கூடமாக அது இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்வேன், அதில் லைன்ஸ் குவெஸ்டுக்கான ஒரு முக்கியமான பங்கு அதில் இருக்கிறது. நீங்கள் படிக்கும் ஜாமெட்ரியோ, நீங்கள் படிக்கும் மேத்தமேட்டிக்ஸோ, இங்கிலீஷோ, சயின்ஸ் சப்ஜெக்டோ உங்களை கல்லூரியிலிருந்து வெளியே வந்தவுடன், பள்ளியிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க இருக்கும் வாழ்க்கையின் சேலஞ்சஸ் என்று சொல்லலாம், வாழ்க்கையின் முக்கியமான இஷ்யூஸ் என்று சொல்லலாம், அவற்றை சமாளிக்கும் திறனையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதா? உங்களது அகாடமிக்ஸ் அதை கொடுத்திருக்கிறதா? யோசித்து பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்கள். நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் நான் 240 ஒர்க் ஷாப் டீச்சர்ஸ்க்கு மட்டும் பண்ணி இருக்கேன். இதை தவிர பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற 240 ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். அதில் நிறைய டீச்சர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய எண்ணங்கள், அவர்களது எதிர்பார்ப்புகள் என்ற எத்தனையோ விஷயத்தை என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணி இருக்காங்க. அப்படி சொன்ன ஒரு விஷயம், மேடம் நிச்சயமாக இந்த அகாடமிக்ஸ்னால அந்த குழந்தை, ஆமாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பானிபட் போர் எந்த வருஷம் யாருக்கிடையில் நடந்தது என்ற ஒரு கேள்வி பார்த்தேன் புக்கில். 8th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ, ஐ எம் நாட் வெரி ஷுவர். அந்த மாணவன் பள்ளியை விட்டு வெளியே வந்து எத்தனை நாட்கள் அதை ஞாபகம் வைத்திருப்பார்? அவரது வாழ்க்கை தடத்தில் அவருக்கு அது எந்த விதத்தில் பயன் அளிக்க போயிருக்கு? கொடுக்க வேண்டியதான், ஹிஸ்ட்ரி கொடுக்கணும், ஜியாகிரபி கொடுக்கணும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வேணும். பட் அதுக்காக வேண்டி பார்க்க 10 மார்க் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இந்த குழந்தைகளுக்கு அகடமிக்ஸ் தாண்டி சில விஷயம், இந்த வகுப்பறை என்பது சந்தோஷமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். வகுப்பறை சந்தோஷமான இடம், கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், இவையெல்லாம் நல்லபடியாக அமைந்தால் மட்டுமே அங்கே படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே புத்தகம் படிக்கின்ற ஒரு ஆர்வத்தை பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி, லைப்ரரி டைம்னு முன்னால் நாங்கள் படிக்கும்போது இருந்தது, இப்போ லைப்ரரி டைம்னு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
அப்படி இருந்தாலும் அதை ஏதாவது பாடத்திற்காக டீச்சர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த புத்தகம் வாசிக்கின்ற ஒரு வகுப்பு சூழல், புத்தகம் வாசிக்கின்ற அவங்களுக்கு நிறைய விஷயம் புத்தகம் படிக்கும்போது தெரியும். அந்த இஷ்யூஸில் ஏதாவது ஒரு ஐடியா அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதை க்ரியேட்டிவாக அவங்க கொண்டு போனாங்கன்னா அது அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியை அவங்களுக்கு அறிமுகம் செய்யும். அதில் அன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் மேத்ஸில் ரொம்ப குறைச்சி மார்க் வாங்கிட்டு வந்திருந்தார். அவங்க அம்மா அன்னைக்கு 2 போடு போட்டு ஒழுங்கா டியூஷனுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தா இன்னைக்கு கிரிக்கெட்டில் அப்படி ஒரு ஜாம்பவான் நமக்கு கிடைச்சிருப்பாரா? யோசிச்சு பார்த்தோமா? நிறைய பேர், நான் நிறைய பேர் சொல்லலாம், அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு பேசிக்காக உள்ள விஷயம், இந்த 100% மார்க்குங்கிறது வாழ்க்கை இல்லை, அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ எம்ப்ளாய்மெண்ட், எத்தனையோ விஷயங்கள் இருக்குமா. அந்த நீட்டுக்காக வேண்டி போய் ஏங்க நான் 30 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன், 20 வருஷமாக நான் லைன்ஸ் கோஸ்ட்டுக்காக வேண்டி ஊர் ஊராக பொட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். சாருக்கு தெரியும் எங்கள் கஷ்டம்லாம். ஒரு டாக்டராக அங்கே இருந்துட்டு 30 வருஷம் நல்லா ராணி மாதிரி ஒரு நர்சிங் ஹோம் நடத்திட்டு பொட்டி தூக்கிட்டு ஊர் ஊராக கிராமங்களுக்கெல்லாம் போய் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் போய் பண்ணி இருக்கிறேன். ஸோ மருத்துவ படிப்போ இன்ஜினியரிங்கோ நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் படிக்கும் கோல் வச்சுக்கோங்க, நத்திங் ராங். பிகாஸ் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், அழகான திரும்பவும் பாரதியாரின் வார்த்தையிலே வைய தலைமை கொள். என்ன அர்த்தம்? உலகத்தையே தலைமை கொள்ளும் தலைமை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். நம்ம பழங்காலத்தில் தமிழர்களோட ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி ஒரு உலக பார்வை இருந்த மக்கள் நாம் எல்லோரும். உலக பார்வை, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகம் யாவையும் தாமுளவாக்கல், கம்பராமாயணத்தில் வர்ற ஒரு சொற்றொடர். இந்த மாதிரி வரிசையா நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த உலக பார்வை இருக்கும் பொழுது வைய தலைமை கொள்னு இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உனக்கு எத்தனை பண்புகள் இருக்கின்றன, உனக்கு எத்தனை திறன்கள் இருக்கின்றன, அதை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு இடமாக அந்த பள்ளிக்கூடத்தை அமைப்பது ஆசிரியர்களின் பொறுப்பு. அதை எவ்வாறு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை அந்த பாதையில் நடக்க வைப்பது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நண்பர்களே, மிக அதிகமாக பேச எனக்கு விருப்பம் இல்லைதான். ஆனாலும் விக்டர் சார் கூப்பிட்டு நானும் பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டேன். ராமாயணத்தில் உள்ள ஒரு விஷயத்தையும் பாரதியாரின் விஷயத்தையும் மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ராமாயணம் தெரியுமா? நம்மளுடைய ராமாயணத்தை படித்தால் தலைமை பண்புகள் அத்தனையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லுகின்ற அந்த ராமாயணத்தில் தாடகை வதம் என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அரக்கியை கொல்கின்ற அந்த நிகழ்வு, விஸ்வாமித்திரர் மிகுந்த தவ வலிமை உள்ளவர், அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவர் ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆனால் அதற்கு தடையாக அந்த தாடகை என்ற அரக்கி இருக்கிறார். எப்படி இதை மேற்கொண்டு அவரது தவ வலிமையால் அழித்து விடலாம்? அவர் அதை செய்யவில்லை. நேராக தசரத மன்னரிடம் போகிறார். ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பு என்கிறார். அவர்கள் சின்ன குழந்தைகள் இந்த சென்ஸ், அவங்க இதுக்கு முன்னாலே எந்த அனுபவமோ போர் அனுபவமோ இல்லாதவர்கள். அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு ஆன்மீக பயிற்சியும் கொடுத்து தாடகையை அழிக்க வைக்கிறார். அதன் பின் இவரது யாகம் நடக்கிறது. அத்தனை முனிவர்களும் தவசீலர்களும் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுகிறார். 2 விஷயம் இதில் யோசிக்கணும். ஒன்று, தலைமை பண்பான டெலிகேஷன், எப்படி பணியை யாரிடம் பிரித்து கொடுப்பது. ராமன் அதற்கு தகுந்தவன் செய்தாயிற்று. மேலாளர் என்று அந்த இடத்தில் விஸ்வாமித்திரர், அவர் எப்படி தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி யாகமும் உலகமும் சிறந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து இந்த வேலையை ராமனிடம் அளித்தார், மேலாளர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் தாடகை வதத்தில் இருக்கிறது என்பதை நமது குழந்தைகளுக்கு யாரிடம் என்ன வேலையை பிரித்து கொடுப்போம், யார் எதில் பெஸ்ட்டு. அதே மாதிரி நான் வல்லமை தாராயோ என்று கேட்ட பொழுது பாரதியாரின் வார்த்தைகள், பாரதியாரை பற்றி கோல் செட்டிங்கில் சொல்லி நான் முடிச்சிடறேன். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனோர வாழ்வதற்கு எனக்கு ஒரு கோல் வேணும். நான் ஒன்று கேட்டேன் அப்படின்னா அது எதுக்காக அப்படிங்கிறத தெரியணும். அதே மாதிரி அவர்
காணி நிலம் வேண்டும் என்ற பாட்டில் அழகாக சொல்லுவார், என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை நான் பாலித்திடல் வேண்டும். எனக்கு வேண்டி எதுவும் கேட்கல, இந்த வையத்தை பாலித்திட நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று. ஸோ இந்த தலைமை பண்புகளை எங்களது குழந்தைகளுக்கு பெரிதினும் பெரிது கேள். சும்மா சாதாரணமாக எதுவும் கேட்காத, பெருசாக கேளு. பெருசாக கேட்கும்போது அதுக்காக உழைக்க நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும். இன்னைக்கு எல்லாம் மொபைல்லையும் டிவிலையும், ஐயோ கடவுளே, எவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க எல்லாரும். எவ்வளோ டைம் புக்கு படிக்கிற நேரம் போச்சு. ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, குடும்பத்தினரை பார்த்து, ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஹாலில் 4 பேரும் 4 சோஃபாவில் உட்காந்துட்டு இந்த விரலே தேஞ்சு போயிருக்கும் நிறைய பேருக்கு. வேஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. அது நம்முடைய வசதிக்காக உள்ள ஒரு அவ்வளோதான், கையில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்த. பட் என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே குழந்தைங்க கையில் மொபைல் இல்லாமல் பார்த்துக்கிற பெற்றோர் புத்திசாலிகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோரும் சரி, ஆசிரியர்களும் சரி, சிறிது கண்டிப்பு காட்ட வேண்டிய இடம். அதை இந்த வயசில் போய் பிடிச்சிங்கன்னா கேட்க மாட்டாங்க, சின்ன வயசுலேயே பிடிக்கணும். அவங்க கையில் மொபைலை கொடுத்துட்டு டிவியை பார்க்க வச்சு சாதம் ஊட்டினா என்னத்தை நம்ம போய் சொல்ல முடியும்? குழந்தைகளுக்கு கதை சொல்வது, குழந்தைகளிடம் பாட்டு பாடுவது எந்த வீட்டிலும் பார்க்க முடியவில்லை. இவற்றையெல்லாம் மீண்டும் எடுத்துக்கொள்ளும் காலம் வருமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை ஆசிரியர் பெருமக்கள் முன்னால் ஒரு சில எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில், இதே தான் கண்ணதாசன் சொல்கிறாரு, தலைமை பண்பு அப்படிங்கும்போது இல்லையா, பாட்டில் சொல்லியிருக்கார், பாலி சொல்லியிருக்கார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இவை 3ம் இருந்தால் தலைவனாகலாம். நண்பர்களே, என் அருமை குழந்தைகளே, நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், வைய தலைமை கொள்வோம் என்று உறுதி பூண்டு அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே வாழ்த்துக்களை கூறி, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த ஏடி விக்டர் அவர்களுக்கும், விஜயா மேடம் அவர்களுக்கும், என் அருமை பையன் ரூபன் அவர்களுக்கும், அவரது துணைவியாருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Now our school president, Lion A.D. Victor sir, honor the PMJ of Lion Dr. G. Adilakshmi.